ஹாய் காய்ஸ், இது வில்லேஜ் ஸ்கூல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ சுத்தமான தேங்காய் எப்படி செய்கிறதுன்னு சொன்னால் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட இன்றைக்கி வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்தமான தேங்காய் எண்ணெய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் ரெண்டாக பிளந்து வந்துட்டு வச்சுருக்கு. நீங்களே பாருங்கள். இப்படி பிளந்த தேங்காய் வந்துட்டு நீங்கள் வெயிலில் காய விடுங்க கொஞ்சம் நேரம். ஒரு நாளைக்கு காய விட்டிங்கன்னு சொன்னால் இந்த தேங்காய் அவ்வளவு வந்துட்டு அதில் இருக்கிற அவ்வளவும் கலண்டு வரும். அப்படி வாரத்தை வந்துட்டு நீங்கள் சிறு சிறு துண்டுகளாக இவ்வாறு கட் பண்ணி கொள்ளுங்க. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நன்றாக சீவி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி சிறு சிறு துண்டுகளாகப்பட்டது பக்கெட்டில் வச்சு பிறகு அதை ஒரு 2 நாளைக்கு இவ்வாறு வெயிலில் வச்சு காய வைக்கணும். நன்றாக காயும் வரை வெயிலில் போட்டு மேக்ஸிமம் 2 நாளைக்கு காவைங்க. நீங்களே பாருங்கள், காவைக்கப்பட்ட தேங்காய் இவ்வாறு காணப்படும். கையினால் உடைத்தால் உடையும் அளவுக்கு நன்றாக மொறுமொறு என்று காய வேண்டும். நன்றாக காய்வதன் ஊடாகத்தான் நிறைய எண்ணெய் அதிலிருந்து எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி வீட்டில் செய்வதன் ஊடாக சுத்தமான எண்ணெயினை, தேங்காய் எண்ணெயினை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்களும் வீட்டில் செய்து பார்க்கலாம். கஷ்டமென்று இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் எண்ணெய் எடுக்கிற மிஷின். இதில் நம்ம காவச்ச தேங்காய் எல்லாத்தையும் இதில் கொட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் எண்ணெய் வருவதை நீங்களே காணலாம். வித்தியாசமான கலரில் வருகிறது. நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி எண்ணெய் வந்துட்டு அதிகமாக வரக்கூடும். பாருங்கள், இவ்வாறு ஒரு தடியினால் அவற்றை நன்றாக குத்த வேண்டும். அவ்வாறு தான் எண்ணெய் வந்துட்டு இன்னும் அதிகமாக வரும். இது வந்து இலகுவான ஒரு வழி. கடையில் வாங்கும் எண்ணெயை பார்த்திங்கன்னா நீங்கள் கலப்படம் செய்யப்பட்ட எண்ணெயாகத்தான் காணப்படும். நீங்கள் வீடுகளில் இவ்வாறு செய்வதனூடாக ஒரு சுத்தமான எண்ணெயினை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், நிறைய எண்ணெய் வந்து கொண்டிருப்பதை காணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாளியில் வடிகட்டப்பட்டுள்ளது. அதில் சக்கை உள்ளுக்கு போகாமல் அதை வடிகட்டுறோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமான எண்ணெய் வருவதை பார்க்கலாம். நீங்களே பாருங்கள், இது ஒரு வகையான கலரில் இது எண்ணெய் வருது. ஆனால் இது வந்துட்டு படிவேதம் ஊடாக சுத்தமான எண்ணெயினை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்களும் வீடுகளில் இலகுவாக செஞ்சு கொள்ள முடிய ஒரு விடயம். இது வந்துட்டு அந்த எண்ணெய் எடுப்பதன் மூலமாக வருகின்ற அதனுடைய சக்கைன்னு சொல்லுவாங்க, அதனுடைய கழிவு. இதனை பார்த்திங்கன்னு சொன்னால் இது 3 தடக்கா இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒருக்கா செய்து வருவதனூடாக இவ்வாறு கழிவு பிறகு திரும்ப இதனை மீண்டும் ஒரு முறை கொட்டி எண்ணெயாக நீங்களே பாருங்கள். இது 2வது வந்த சக்கைன்னு சொல்லுவாங்க. இந்த நேரம் வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் அதிகமாக எண்ணெய் வருவதை பார்க்கலாம்.
ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எண்ணெய் வடிகட்டப்பட்டுள்ளது. இவற்றை இப்போ ஒரு கலனில் எடுத்துக்கொள்வோம். இப்போ பார்த்தீங்களா இந்த கலர் வந்துட்டு ஒரு நாள் வரைக்கும் வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சுத்தமான எண்ணெய் கலருக்கு வந்துடும். பார்த்தீங்களா காய்ஸ், எண்ணெய் ரெடி ஆகிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 நாளைக்கு வைத்தால் இது வந்துட்டு பியூரான தேங்காய் எண்ணெயாக மாறிவிடும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே காய்ஸ், பாய்.